மணி ஓசை கேட்டிடவே மன்னர் இங்கு பிறக்கிறார். வாருங்கள் வாருங்கள் ஒன்று கூடுவோம். வார்த்தையான இறைவன் என்று வாழ்வழிக்க வருகிறார். வானவரின் வாழ்த்துக்களை வாழ்வாக்குவோம். எழுந்திடு மனமே, விரைந்திடு தினமே, நினைத்திடு கணமே, இது இறை திருவுளமே. எழுந்திடு மனமே, விரைந்திடு தினமே, நினைத்திடு கணமே, இது இறை திருவுளமே. பிறப்பில் இணைந்திடுவோம் நாம் இன்று ஈகையுடன் ஈசனின் பிறப்பில். எழுந்திடு மனமே, விரைந்திடு தினமே, நினைத்திடு கணமே, இது இறை திருவுளமே. எழுந்திடு மனமே, விரைந்திடு தினமே, நினைத்திடு கணமே, இது இறை திருவுளமே. மணி ஓசை கேட்டிடவே மன்னர் இங்கு பிறக்கிறார். வாருங்கள் வாருங்கள் ஒன்று கூடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நெஞ்சங்களே, நமக்காக பிறந்த கோமகனின் திருக்காட்சியை காண நெஞ்சமெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவரையும் திண்டுக்கல் மறைமாவட்டம் மாரம்பாடி மறைவட்டம் புகழ்பெற்ற மாரம்பாடி மாமுனிவர் புனித பெரிய அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் இந்த தெய்வீக திருப்பலியை மாதா தொலைக்காட்சியை வழியாக கண்டு ஆசி பெற வந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். 3 ஞானிகள் என்ற இந்த மூவரும் பல கோடி மக்களின் மனங்களில் தாக்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். முக்கியமாக இறைவனை தேடும் தாகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு காரணம் போதும் இவர்களுக்கு விழா எடுப்பதற்கு. இன்று நாம் கொண்டாடும் 3 ஞானிகள் திருநாள் இறைவனின் தன்னை அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்திய திருக்காட்சி பெருவிழா என கொண்டாடப்படுகிறது. இறைவன் தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி வந்த யூத குலத்தவருக்கு இந்த திருநாளில் இதில் பொதிந்திருக்கும் உண்மையும் அதிர்ச்சியை தந்திருக்கும். வானதூதர்கள் வழியாக எரியும் புதர் வழியாக தங்களுக்கு மட்டுமே தோன்றிய இறைவன் இன்று பிற இனத்தவருக்கும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் என்பதே அக்கருத்து ஆகும். இறைவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். இந்த இறைவனை பங்கு போட்டு பிரித்து
அதனால் மக்களையும் பிரிக்கும் பல எண்ணங்கள் தவறானவை என்பதை சுட்டிக்காட்டும் விழா இந்த திருக்காட்சி திருநாள். உண்மையான விண்மீன்களை அடையாளம் கண்டதால் அந்த விண்மீன் காட்டிய பாதையில் சென்று இறைவனை கண்டதால் தங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றிய ஞானிகளைப் போல் தடைகள் பல எழுந்தாலும் தளராமல் உன்னத குறிக்கோள்களான விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை காண்பதற்கு இன்றைய திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரின் நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை
இறைவனின் மாட்சி கொள்ளவர் நீரே. ஆமென் ஆமென் ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசையா இன்றைய முதல் வாசகத்தில் மெசியா வருகையின் போது எருசலேம் நகரில் நடைபெறும் நிகழ்வுகளை இங்கே அழகாக பதிவு செய்கிறார். கடவுளின் மாட்சிமையின் ஒளியைக் கண்டு பிற இனத்தவர்கள் அந்த ஒளியை தேடி வருவார்கள். செல்வங்கள் தேடி வரும். அவர்களை கண்டு எருசலேம் நகர் அகமகிழ்ந்திடும். அவர்கள் கடவுளை புகழ் பாடுவார்கள் என்று முன்னுரைத்ததை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 60 இறை வாக்கியங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுலடியார்
இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருளை பற்றி எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகிறார்கள் என்று இயம்பும் இக்கருத்தினை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தி வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதை அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல்
ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி பக்தர்களே, இன்று அன்னையாம் திரு அவை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நமது தமிழ் பண்பாட்டில் 3 ராஜாக்கள் திருவிழா அல்லது 3 ஞானிகள் திருவிழா என்று இதை சொல்கின்றோம். இயேசு பெத்லகேமில் பிறந்தார். அவரது விண்மீன் வானில் எழக்கன்று. அதை பின்தொடர்ந்து ஞானிகள் சென்றனர். இடையில் ஏரோது அரசனை கண்டார்கள். பின்பு தொடர்ந்து விண்மீனை தொடர்ந்து வந்து இயேசு இருந்த இடத்தை கண்டு மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அவரை கண்டவுடன் அவருக்கு வணக்கம் செலுத்தி தங்களிடம் இருந்த காணிக்கையை அவருக்கு கொடுத்தனர். பின்பு கனவில் அவர்கள் ஏரோதிடம் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியில் அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பினர். இதுதான் இந்த திருக்காட்சி நிகழ்வின் சுருக்கம். அன்புக்குரியவர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழாவானது நமக்கு கற்பிக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, இயேசு அனைவருக்கும் சொந்தக்காரர். ஏனென்றால் அக்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. கடவுள் இறைமகன் யூதர்களுக்கு மட்டுமே சொந்தம், யூதர்களுக்கு மட்டுமே அவர் தன்னை வெளிப்படுத்துவார், மற்ற பிற இனத்தாருக்கு அவர் வெளிப்படுத்த மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை அக்காலத்தில் நிலவி வந்தது. அந்த சூழ்நிலையில்தான் இயேசு தன்னை வேற்று இனத்தாருக்கும் வெளிப்படுத்துகின்றார். இந்த ஞானிகள் கிழக்கு திசையிலிருந்து வந்தார்கள் என்று நற்செய்தி கூறுகின்றது. அப்படி பார்க்கின்ற போது இவர்கள் வேற்று இனத்தார், இவர்கள் யூதர் அல்ல. எனவே கடவுள் இந்த இடத்தில் மற்றவர்களுக்கும் தன்னை உரிமையாளராக காட்டிக்கொள்கின்றார். நாமும் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நமக்கும் வெளிப்படுத்துவார், நமக்கும் அவர் மீட்பு அளிப்பார், நாமும் அவருக்கு சொந்தமாக மாறுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவதாக இயேசு நாம் அனைவருக்கும் சொந்தம் என்பதை இந்த திருக்காட்சி நிகழ்வு நமக்கு கற்பிக்கின்றது. இரண்டாவதாக, ஞானிகள் தேடல் நிறைந்தவர்கள் என்று பார்க்கின்றோம். பொதுவாகவே அதிகம் படித்தவர்கள் ஞானிகள், அதிகம் படிப்பவர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய தேடலை ஒருபோதும் நிறுத்திவிட மாட்டார்கள். ஞானிகள் என்றாலே அவர்கள் அறிவாளிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஞானிகள் இயேசுவின் விண்மீன் எழக்கண்டு அதை தொடர்ந்து அவர்கள் தேடிக்கொண்டே வந்தனர். இயேசுவை தேடினர், இறுதியில் கண்டனர். நாமும் நம்முடைய தேடலை நிறுத்திவிடாமல்
தொடர்ந்து இறையாட்சி பயணத்தில் நாம் பயணிக்கின்ற போது ஒரு நாள் இயேசுவை கண்டடைவோம், மட்டில்லா மகிழ்ச்சி அடைவோம் என்பது இந்த ஞானிகள் நமக்கு கற்பிக்கின்ற பாடம். மூன்றாவதாக, ஞானிகள் நட்சத்திரத்தால் வழிநடத்தப்பட்டார்கள், ஆனால் இடையில் அவர்கள் சோதிக்கப்பட்டனர். ஆம், ஏனென்றால் அவர்கள் ஏரோது அரசனை சந்திக்கின்றனர். ஏரோது என்பவர் நல்லவர் கிடையாது, நேர்மையாளர் அல்ல, மாறாக அவர் ஒரு சூழ்ச்சிக்காரர். இயேசுவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி தேடிக் கொண்டிருந்தார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சூழ்ச்சிக்காரரிடம் இந்த 3 ஞானிகளும் சிக்கிக்கொள்கின்றனர். இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து தங்கள் பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் தங்களுடைய பயணத்தை நிறைவு செய்கின்றார்கள். அவர்களிடம் அந்த நம்பிக்கை இருந்தது, அவர்களிடம் அந்த தேடல் இருந்தது, அந்த ஆர்வம் இருந்தது. எனவே தங்களுடைய பயணத்தில் வந்த தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு அவர்கள் இயேசுவை கண்டனர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற தடைகளை கலைந்தெறிந்து நாமும் இயேசுவை நோக்கி பயணிக்க வேண்டும். இயேசுவை நோக்கி நாம் செல்கின்ற இந்த பயணத்திற்கு நற்செய்தி வாசகங்கள், திருப்பலி, அருள் அடையாளங்கள் நமக்கு உதவி செய்கின்றனர். ஆனால் இடையில் நாம் பல்வேறு தடைகளால் தடைபடுகின்றோம். இயேசுவை அடைய முடியாமல் நாம் நின்று விடுகின்றோம். ஆனால் தொடர்ந்து முன்னேறுகின்ற போது இயேசுவை கண்டு நாமும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைவோம். நான்காவதாக, ஞானிகள் இயேசுவுக்கு வணக்கமும் காணிக்கையும் செலுத்தினார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் மெசியா, மீட்பர், அவரே அரசர் என்பதை உணர்ந்த இந்த ஞானிகள் அவருக்கு வணக்கம் செலுத்தினர். தங்களிடம் இருந்த பொருட்களை அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம். அவர்கள் கொடுத்தது வெறும் பொருட்கள் அல்ல, மாறாக அது அன்பின் வெளிப்பாடு, அது அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு. தங்களிடம் இருந்த அனைத்தையும் அவர்கள் இயேசுவிடம் அர்ப்பணித்தார்கள். நாமும் நம்மிடம் இருப்பதை இயேசுவிற்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அவரை மெசியாவாக, அரசராக, மீட்பராக நாமும் கண்டுகொண்டால் அவருக்கு வணக்கம் செலுத்துவோம், நம்மையே நாம் அவருக்கு அர்ப்பணிப்போம். இறுதியாக அவர்கள் இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் மீண்டும் ஏரோதிடம் செல்லவில்லை, மாறாக அவர்கள் புது வழியில் புது பயணத்தை மேற்கொண்டனர் என்று வாசிக்க கேட்டோம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை கண்டுகொண்டோம் என்றால் அவர் நம்மை வழிநடத்துவார். இயேசுவே உண்மையான தெய்வம். இயேசுவில் நாம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கும் மீட்பு உண்டு, நாமும் அவரின் சொந்தமாக மாறுகின்றோம். இரண்டாவது, ஞானிகளைப் போல நாமும் கடவுளை தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். மூன்றாவது, ஞானிகள் நட்சத்திரத்தால் வழிநடத்தப்பட்டார்கள். நமக்கு நற்செய்தி நூல்கள், திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள் இருக்கின்றனர். அவற்றின் வழியாக நாமும் வழி நடத்தப்படுகின்ற போது நாமும் நல்ல நிலையான வாழ்வை நோக்கி நம்மாலும் பயணிக்க முடியும். நான்காவதாக, இயேசுவுக்கு அவர்கள் தங்களையே அன்பின் வெளிப்பாடாக அர்ப்பணிப்பு காணிக்கை செய்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்வின் வழியாக இயேசுவுக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போம். இறுதியாக அவர்கள் எவ்வாறு இயேசுவை கண்டவுடன் புதிய பயணத்தை ஆரம்பித்தார்களோ அதுபோல தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் நாமும் புதிய பயணத்தை புதிய வழியில் ஆரம்பிப்போம். இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். வாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார்.
சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது தேவைகளை விண்ணப்பங்களாக ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். எழுந்து ஒளிவீசு என்று எம்மை பணித்த எம் இறைவா, உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் இவ்வுலகில் வலம் வர தேவையான விசுவாசத்தையும் உறுதியான உள்ளத்தையும் எதிர்வரும் இடர்களையும் சவால்களையும் ஏற்று கடைசி வரை உமது அன்பில் நிலைத்திருந்து உமக்கு சாட்சி பகர திரு அவையினர் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் என்று அழைத்த எம் இறைவா, நாங்கள் ஒரு சிறு வட்டத்துக்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்த இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தவும் நாங்கள் உழைத்திட வேண்டிய வரங்களை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து ஆளும் எம் தலைவாம், பொருளாதார மாற்றங்களினால் ஏற்பட்டுள்ள போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொதுநலம் காத்திடவும், வறட்சியாலும் புயல்களாலும் நாள்தோறும் அவதிக்குள்ளாகிய விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய உதவிகள் விரைவில் அவர்களுக்கு முழுமையாக சென்று அடையவும், அவர்களின் அகால மரணங்கள் தடுக்கப்படவும், மீண்டும் அவர்கள் பழைய வாழ்க்கை நிலைக்கு திரும்பிட வரங்களை அருள்மாறி பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக மனிதனாக பிறந்த இயேசு பாலனே, வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி கண்டு ஞானம் பெற்றது போல, இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவைகளையும் சேவைகளையும் கொடுத்து இறையாண்மையை கட்டி காத்து வாழவும், இறை மகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல்நலம் குன்றியோர் ஆகியோரை ஆதரித்து அவர்களுக்கு உமது அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியில் ஜெபிப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்து ஜெபித்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீர் கருணையோடு செவிசாய்த்து அனைத்தையும் எங்களுக்கு ஆசீராக தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆமென்.
எனக்கென பிறந்தவர் இங்கே, நான் தரும் காணிக்கை இங்கே. ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய் வல்லவர் ஞானியர் எனினும் வழி அருந்திருந்திட பிள்ளை. என்னதவம் யான் செய்தனையோ என்னிடை நீயும் பிறந்திடவே. எனக்கென பிறந்தவர் இங்கே, நான் தரும் காணிக்கை இங்கே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர்.
சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியில் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும்
உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனி செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனி செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமக்கு விடிவெள்ளியாக, புது வாழ்வின் புது பாதையாக வழிகாட்டக்கூடிய அன்பின் இறைவன் இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர் எந்நாளும் உங்களோடு தங்குவதாக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.